ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வில் தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சாப்டர் வைஸாக இருக்குது. 6th to 12th வரைக்கும் உள்ள தமிழ் புக்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை தாயுமானவர் பாடல்கள். செகண்ட் கொஸ்டின், தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலின் அமைப்பு யாது? 36 தலைப்பு + 56 பிரிவுகள் + 1452 பாடல்கள். மூணாவது கொஸ்டின், தாயுமானவர் பாடல்கள் என்ற நூலின் சிறப்பு பெயர் யாது? விடை தமிழ் மொழியின் உபநிடதம். 4. தாயுமானவர்கள் பாடல்கள் வலியுறுத்தும் நெறி எது? விடை இறைநெறி. 5வது கொஸ்டின், தாயுமானவர் பிறந்த ஊர் யாது? விடை வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு. 6வது கொஸ்டின், திருமறைக்காடு என்னும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் எது? விடை நாமக்கல் மாவட்டம். 7வது கொஸ்டின், தாயுமானவரின் பெற்றோர் பெயர் யாது? விடை கேடிலியப்ப பிள்ளை மற்றும் கெஜவல்லி அம்மையார். 8வது கொஸ்டின், தாயுமானவரின் தந்தையார் யாரிடம் கணக்கராக பணிபுரிந்தார்? விடை விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் அவர்களிடம். 9வது கொஸ்டின், விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் அவர்கள் ஆண்ட பகுதி எது? விடை திருச்சிராப்பள்ளி. 10வது கொஸ்டின், தாயுமானவர் ஆற்றிய பணி யாது? விடை அரசு கணக்கர். 11வது கொஸ்டின், தாயுமானவர் யாரிடம் கணக்கராக பணிபுரிந்தார்? விடை விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் மற்றும் அவர் மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலும் கணக்கராக பணிபுரிந்தார். 12வது கொஸ்டின், தாயுமானவரின் மனைவி பெயர் யாது? விடை மட்டுவார் குழலி. 13வது கொஸ்டின், தாயுமானவர் அவர்கள் யாரிடம் உபதேசம் பெற்று துறவறம் பூண்டார்? விடை மௌனகுரு. 14வது கொஸ்டின், மௌனகுரு என்பவர் யார் மரபில் வந்த துறவி ஆவார்? விடை திருமூலர் மரபில் வந்த துறவி. 15வது கொஸ்டின், மௌனகுரு அவர்கள் இருந்த ஊர் எது? சரியான விடை திருச்சிராப்பள்ளி. 16வது கொஸ்டின், தாயுமானவர் துறவறம் பூண்ட ஆண்டு எது? விடை 1736. 17வது கொஸ்டின், தாயுமானவர் முக்தி பெற்ற இடம் எது? விடை லட்சுமிபுரம். 18வது கொஸ்டின், லட்சுமிபுரம் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் மாவட்டம் எது? விடை ராமநாதபுரம். 19வது கொஸ்டின், தாயுமானவர் வாழ்ந்த காலம் எது? விடை கிபி 18ஆம் நூற்றாண்டு. 20வது கொஸ்டின், வள்ளலார் மற்றும் பாரதியார் ஆகியோர் எளிய கவிதைகள் பாட முன்னோடியாக இருந்தவர் யார்? விடை தாயுமானவர். 21வது கொஸ்டின், தன் எளிய பாடல்கள் மூலம் தமிழ் சமய கவிதைக்கு ஒரு தூணாக இருந்தவர் யார்? விடை தாயுமானவர். தாயுமானவர்கள் பாடல்கள் என்னும் நூலில் எத்தனை பாடல்கள் கன்னிகளாகவும் வெண்பாக்களாகவும் அமைந்துள்ளன? விடை 771 பாடல்கள் கன்னிகளாகவும் 83 பாடல்கள் வெண்பாக்களாகவும் உள்ளன. 23வது கொஸ்டின், தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலில் மிகவும் புகழுடன் விளங்கும் தலைப்பு எது? விடை பராபரக்கன்னி. 24வது கொஸ்டின், தாயுமானவர் எழுதிய வரிகளில் புகழ் பெற்ற வரி எது? விடை எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. 25வது கொஸ்டின், யாருடைய பாடல்களில் ஓமைகளுக்கும் பழமொழிகளுக்கும் மிகுந்து காணப்படுகின்றன என்று கூறப்படுகிறது? விடை தாயுமானவர் பாடல்களில். 26வது கொஸ்டின், வைய மீன் தொன் மக்களுத்தினை என்ற பாடலை இயற்றியவர் யார்? விடை பள்ளியகரம் நீ கந்தசாமி பிள்ளை. 27வது கொஸ்டின், பள்ளியகரம் நீ கந்தசாமி பிள்ளை அவர்கள் பிறந்த ஊர் எது? விடை பள்ளியகரம். 28வது கொஸ்டின், பள்ளியகரம் என்ற ஊர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? விடை பள்ளியக்கிரகாரம். 29வது கொஸ்டின், பள்ளியக்கிரகாரம் என்ற ஊர் அமைந்துள்ள மாவட்டம் எது? விடை தஞ்சை. 30வது கொஸ்டின், பள்ளியகரம் நீ கந்தசாமி பிள்ளைகளின் பிறப்பு இறப்பு யாது? விடை 1898 முதல் 1977 வரை. 31வது கொஸ்டின், பள்ளியகரம் நீ கந்தசாமி பிள்ளை அவர்களின் பெற்றோர் யார்? விடை நீலமேகம் பிள்ளை மற்றும் சவுந்தரவல்லி அம்மையார். 32வது கொஸ்டின், பள்ளியகரம் நீ கந்தசாமி பிள்ளை அவர்கள் தாமே முயன்று படித்து கற்ற மொழிகள் எது?
விடை ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், வடமொழி. 33வது கொஸ்டின். எந்த ஆங்கிலேய கவிஞர் எழுதிய ஆங்கில கவிதை ஒன்றை தமிழில் இரங்கற்பா என்னும் தலைப்பில் பள்ளியகரம் நீ கந்தசாமி பிள்ளை அவர்கள் செய்யுள் வடிவில் மொழிபெயர்த்தார்? விடை தமஸ்கிரே. 34வது கொஸ்டின். திருநிறைந்தனை தன்னிகரொன்றில்லை என்ற பாடல் எந்த பாடலின் தமிழ் மொழிபெயர்ப்பாகும்? விடை வந்தே மாதரம் என்ற பாடலின் மொழிபெயர்ப்பு. 35வது கொஸ்டின். வந்தே மாதரம் என்னும் பாடலை பாடியவர் யார்? விடை பங்கிரம் சந்திர சட்டர்ஜியார். 36வது கொஸ்டின். பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயார் அவர்கள் வந்தே மாதரம் என்னும் பாடலை எந்த மொழியில் பாடினார்? விடை வங்காள மொழி. 37வது கொஸ்டின். பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயர் அவர்கள் எழுதிய வந்தே மாதரம் என்னும் பாடல்கள் அனைத்தும் பாரதியார் அவர்கள் தமிழில் எந்த பெயரில் பகுத்து மொழிபெயர்த்தார்? விடை தேசிய கீதங்கள். 38வது கொஸ்டின். தேசிய கவி என்று போற்றப்படும் புலவர் யார்? விடை பாரதியார். 39வது கொஸ்டின். பாரதியார் பிறந்த ஊர் எது? எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். 40வது கொஸ்டின். பாரதியார் பிறந்தபோது எட்டயபுரம் ஊர் எந்த மாவட்டத்தை சார்ந்ததாக இருந்தது? விடை திருநெல்வேலி மாவட்டம். 41வது கொஸ்டின். பாரதியாரின் பெற்றோர்கள் யார்? விடை சின்னசாமி, லக்குமி அம்மாள். 42வது கொஸ்டின். பாரதியாரின் இயற்பெயர் யாது? விடை சுப்பிரமணியன். 43வது கொஸ்டின். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இடம் எது? விடை மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளி. 44வது கொஸ்டின். பாரதியார் அவர்கள் எத்தனை மாதங்கள் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார்? விடை 3 திங்கள். 45வது கொஸ்டின். நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்த புலவர் யார்? விடை பாரதியார். 46வது கொஸ்டின். தன் எழுத்துக்களின் மூலமாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? விடை பாரதியார். 47வது கொஸ்டின். பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டத்தை அளித்தவர் யார்? விடை எட்டப்ப நாயக்கர் மன்னர். 48வது கொஸ்டின். பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டத்தை எதற்காக வழங்கப்பட்டது? விடை இளமையில் அவர் கவித்திறமையை பாராட்டி கொடுக்கப்பட்டது. 49வது கொஸ்டின். பாரதியாரின் ஆன்மீக குரு யார்? விடை விவேகானந்தரின் சிஷ்யை சகோதரி நிவேதிதா. 50வது கொஸ்டின். பாரதியாரின் அரசியல் குரு யார்? விடை திலகர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.